ராஜ்யம் உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகும், வேறு கவலைகளுக்குள் உங்களை கொண்டு போகும். இது தேவராஜ்யம், இது ஆவிக்குரிய ராஜ்யம். நீங்கள் ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். ரோமர் புஸ்தகம் 7:23. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று என்னை யார் விடுதலையாக்குவார்? பிரியமானவர்களே, என்னுடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற வேறொரு பிரமாணம், நம்முடைய உடல் அமைப்பிலேயே இருக்கிற இன்னொரு பிரமாணம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அது பாவ பிரமாணம். சின், த லா ஆஃப் சின் நம்முடைய மனதை ஆக்கிரமிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாடு சட்டங்களால் நடத்தப்படுகிறது. சட்ட நிபுணர்கள் சட்டங்களை எழுதுகிறார்கள், சில சட்ட நிபுணர்கள் சட்டங்களை திருத்துகிறார்கள். அவர்கள் கூடி சட்ட சபையிலே அவைகள் குறித்து விவாதித்து நாட்டை ஒழுக்கமாக வைக்க முயல்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபோலவே பாவத்துக்கு ஒரு சட்டம் உண்டு. அந்த சட்டம் அத்தனை பேரையும், சிறியோர் பெரியோர், ஏழை பணக்காரன் யாரையும் விடாது. ஆண் பெண், வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் எவரையுமே விடாது, சின்ன பிள்ளைகளையும் விடாது. பாவ பிரமாணம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நம்மை அந்த பாவ பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி, ஹல்லேலூயா, ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே போய் ஆவியிலே நாம் நடக்க பண்ணுகிறார் என்கிறதை நீங்கள் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, அதே போல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, ரோமர் நிருபத்திலே நீங்கள் வாசித்து அறியலாம். ஒரு பிரமாணம், பாவத்தின் பிரமாணம். அந்த சட்டம் மனிதர்களை பிடித்திருக்கிறது. இன்றைக்கு மனிதனை திருத்த கஷ்டம். சட்டங்களை கூட்டுங்கள், ஆனாலும் பாவம் கூடும். நிச்சயமாக சட்டம் பெருக பெருக பாவம் கூடும், பாவம் பெருக பெருக சட்டமும் கூடும், சட்டம் பெருக பெருக காவல்துறை கூடும், காவல்துறை கூட கூட மந்திரிமார்களுடைய எண்ணிக்கை கூடும். எஸ்தராணி காலத்தில் அந்த ராஜாவின் அரசவையிலே 7 மந்திரிகள் தான் இருந்தார்கள். ஏனென்றால் அவ்வளவு கட்டுக்கோப்பாக மக்களை அந்த அகாஸ்வேரு ராஜா வைத்ததை நாம் காண்கிறோம். நண்பர்களே, இப்பொழுது 7 போதாது. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு மக்கள் அடங்குவதில்லை, கீழ்ப்படிவதில்லை. எதிர்த்து நிற்கிறதும் பாவங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் வழிப்பறிகளும், அருமையானவர்களே, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் பொறாமைகளும் கேலிகளும் பரியாசங்களும், இதெல்லாம் இதற்காக வருதுன்னா பாவத்தின் பிரமாணம் மனுஷரை பிடித்து வைத்திருக்கிறது. அந்த பிரமாணத்தின் பிடித்தான் நடப்பார்கள். நீ இன்னும் 100 சட்டம் போட்டாலும் ஒரு மனிதன், தனி மனிதன் பரிசுத்தப்படமாட்டான். தனி மனிதன் பரிசுத்தப்படாமல் நாடு சீராக வராது. அப்படியானால் யார் நடத்த முடியும்? ஒரு யோசேப்பு எழும்ப வேண்டும். அப்போ தான் நாடு சமாதானமாக இருக்க முடியும். அந்த மாதிரி கடைசி காலத்தில் கர்த்தர் யோசேப்புக்களை போய் எழுப்ப போகிறதில்லை. மாறாக நாட்டை கழுவாமல் அவரை நம்பி வந்த மக்களைத்தான் கழுவுகிறார். ஊரை கழுவ மாட்டார், உங்கள் கிராமத்தை கழுவ மாட்டார், நாட்டை கழுவ மாட்டார். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு சிறு கூட்டம், மந்தை என்று அழைக்கப்படுகிற சிறு கூட்டத்தை கழுவுவார். சிறு மந்தையே, பயப்படாதே, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க அவர் பிரியமாயிருக்கிறார் என்று இயேசு குறிப்பிட்டார். நான் பேசுவது உலக ராஜ்யம் அல்ல என்றும் இயேசு பேசினார். நாம் எல்லாரும் ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு வந்தவர்கள். ரட்சிக்கப்படும் போதே நமக்கு ராஜ்யம் மாறுகிறது. பிசாசின் ராஜ்யத்திலிருந்து இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அதே போல நம்முடைய அடுத்த ராஜ்யம் மனோராஜ்யம் என்பது. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.